உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிம்மதியா தூங்குற மாதிரியா இருக்கு. இப்ப என்ன நடந்தது? சிவாவும் அவன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா நம்புற மாதிரியும் இருக்கு, நம்ப முடியாத மாதிரியும் இருக்கு. மொத்தத்துல அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்னமோ இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. இதத்தான் நடுராத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியா? பேசாம படுத்து தூங்கு. எதுக்கு கண்டதையும் நினைச்சு உன் உடம்ப வீணா கெடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, அதுக்கு இந்த ராத்திரியில என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இருங்க வரேன். ஹேய், இந்நேரத்துல எங்க போற? வந்து சொல்றேன் இருங்க. ஹேய் இருமா. ஏய் ஏய் இரு இரு. ஹேய் என்ன பண்ண போற? உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஷோ, உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலங்க, அதாங்க பார்க்க போறேன். அது எதுக்கு நீ பார்க்க போற? போங்க. சிவா, ஐயோ ஆள விடுறி. சிவா. அக்கா அக்கா. ஐயோ அக்கா வந்திருக்காங்க. சிவா, சிவா. அவசரத்துல. சிவா, சிவா. சரி நான் போறேன். சிவா கதவு தரடா. இரு இரு ஜனனி. சிவா, ஐயோ சீ, கையெடுங்க. சிவா, கதவு தட்டுறாங்க, நான் போணும். சிவா, கதவு தரடா. சிவா. ஐயோ நீங்களா? வாங்க வாங்க. அக்கா என்னாச்சுக்கா? என்ன இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு போன் லாக் ஆயிடுச்சு. நீதான் அதெல்லாம் ஈஸியா எடுத்து கொடுப்பியே, அதான் உன்கிட்ட வந்தேன். அக்கா இருக்காங்க, கையெடுங்க. சும்மா தானே வச்சிருக்கேன். ஏக்கா அதுக்குன்னு நேரங்காலம் இல்லையா? என்ன மணி ஆகுதுன்னு பாருக்கா. இப்போ வந்து கதவு தட்டுற. தூக்கமே போச்சு. இல்ல சிவா, அது வந்து இல்ல, நீ தான் வந்து போயலாம். நாளை காலையில பாத்துக்கலாம்க்கா. இப்போ ப்ளீஸ் போய் தூங்குக்கா. குட் நைட். ஜனனி இன்னும் கிளம்பலையாக்கா? இதோ போறேன். குட் நைட்க்கா. காலையில பாத்துக்கலாம் சரியா? ஜனனி கதவை சாத்திட்டு வந்து உட்கார். இனிமே யாராவது இப்படி தட்டினா திறக்காத. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? சரி நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. நான் தூங்குறேன். சாரி. இட்ஸ் ஓகே. எல்லாம் ஓகே தான். ஆனா என் தலையில இருக்கிற பூ எதுக்கு பிச்சு போட்டீங்க? இல்ல பூ. என்னாச்சு? நீங்க தூங்குங்கம்மா. தாச்சிக்கோங்க. குட் நைட். குட் நைட். முடியலடா சாமி. ஐயோ, தெரிஞ்சு கேட்கறாளா தெரியாம கேட்கறாளா? ஐயோ, நாருதான் மிச்சம். ராணியாவது பிடிச்சுக்கிறேன். ஹேய், என்னத்தை கண்டுபிடிச்ச? நீ என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டா? யாராவது நடுராத்துல போய் கதவை தட்டுவாங்களா? என்னமோ போ. இல்லங்க, என்னமோ ஒண்ணு இருக்கு. அந்த உன்ன காலையில பாத்துக்கலாம். போய் படுத்து தூங்கு. போமா. ரெண்டு பேரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அது சரிக்கா, ஆனா அம்மா பார்த்தா திட்டுவாங்கல்ல. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாண்டி. உன்னை அதுக்கு தானே காஃபி போட வச்சேன். இரு இரு பாத்துக்கலாம். என்னடி சத்தத்தையே காணோம்? இன்னுமா தூங்கிட்டு இருக்குங்க? எனக்கு என்னக்கா தெரியும்?
நம்மள குளிச்சு கிளம்பிட்டோம். அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா. வெளியில கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றாங்க. அவங்க சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இப்ப வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ, கைய விடுங்க. எங்க நான் குளிச்சாச்சுங்க. கைய விடுங்க. அம்மா என்ன தேடுவாங்க. நான் போறேன். ப்ளீஸ் கைய விடுங்க. என்ன விடுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நீங்களும் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ, சொன்னா கேட்க மாட்டீங்களா? விடுங்க. ஏய், என்ன ஆச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்? அந்த ஆக்சிடென்ட்ல ஏதாவது குழம்பிடுச்சா உனக்கு? ஏன் இப்படி குழம்புற? அக்காவும் தங்கச்சியும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. புட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது அப்படியா? என்ன பண்றது இப்ப? என்ன? போங்க, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. இது என்ன புது பழக்கம்? நீ என்ன தனியா குளிக்க போற? வாடி. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குங்க. அதனாலதான் நீங்க போங்க, நானும் வரேன். ஆனா சீட்டிங் பண்ண கூடாது. நாளையில இருந்து நம்ம ரெகுலரா சேர்ந்து தான் குளிப்போம். ஓகேவா? கண்டிப்பா குளிப்போம். இப்ப போய் நீங்க குளிங்க, போங்க. இன்னும் ஒண்ணும் புரியல. ச்சே, அமைதியா இருடி. ச்சே, என்னக்கா? இரு நான் சொல்றேன். அக்கா, அக்காவும் நானும் அண்ணனுக்கு காஃபி குடுக்கறதுக்காக வந்தோம். என்னக்கா? இல்லையே. அக்கா, ஆமா, சிவாவுக்கு காஃபி கொண்டு வந்தோம். காஃபி. ஓ, அவர் இப்பதான் குளிக்க போயிருக்காரு. அவருக்கு நான் அப்புறம் போட்டு கொடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கவா? கொடுங்க. சூப்பரா இருக்கு. வரேன். தேங்க்ஸ். அக்கா, ஒன்னும் புரியலடி. ஹலோ சுமதி. துளசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தாண்டி ஃபோன் பண்ணேன். என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். புரியல. அந்த சேது திரும்ப ஊருக்கு வந்துட்டாண்டி. அவனை நான் இப்பதான் பார்த்தேன். உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நிஜமாதான் சொல்றியா? ஏய், ஆமாண்டி. அவன் நீ அந்த ஊர்ல இல்லைன்னு நம்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல. உண்மைதான். ஏய், இது பாரு, அந்த ஜெயா வந்ததும் நீ சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா சுமதி, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். சரி துளசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.